சரி, இப்போ எங்க அந்த லெட்டர்? கிழிச்சு போட்டுட்டேன்டா. போலீஸ் கண்ணுல மாட்டிருந்தா மறுபடியும் உன்னை தூக்கி ஜெயில போட்டிருப்பாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அந்த லெட்டரை நான் கிழிச்சு போட்டுட்டேன். சிரிக்காதடா. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது, மாமாவுக்கு பைக் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நல்ல காரியம் பண்ற. அப்புறம் திடீர்னு எந்த பேய் வந்து உன் மண்டையில ஏறுதோ, மாமாவுக்கு போன் பண்ணி கவிதா கூட சுத்துனீங்கன்னா நடக்கிறதே வேற, அப்படி இப்படின்னு அவரை பிடிச்சு மிரட்டி வச்சிருக்க. அவர் என்னடானா கோவத்துல நீ வாங்கி கொடுத்த பைக் சாவிய தூக்கி அடிச்சுட்டாரு. ஓ, சாவியை தூக்கி போட்டாரா? அந்த அளவுக்கு மானஸ்தரா அவரு? அடேங்கப்பா. இந்த வாய் தாண்டா உன் வாழ்க்கையே கெடுக்குது. அக்கா சும்மா பேசிட்டு இருக்காதக்கா. நீ கண்ணை மூடிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க. கவிதாவும் மாமாவை சேர்ந்து ஊர் சுத்துறாங்கன்னு அந்த அவசரம் எத்தனை தடவை சொல்லிருக்கோம் உங்ககிட்ட. அவங்க தேவையில்லாம சந்தேகப்படுவாங்க. என் கண்ணால் நான் பார்த்தேன்க்கா. இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் மாமாவுக்கு நான் பைக் வாங்கி கொடுத்தேன். எங்க பார்த்த? ரோட்ல பார்த்தேன், அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன், ஏன் அன்னைக்கு இளநீ கடையில கூட பார்த்தேன். ஏ ஹோட்டல்ல ரூம் போட்டு பார்க்கலையா? அக்கா என்ன பேசுற நீ? ஏண்டா கவிதா யாரு? திவ்யாவோட ஃப்ரெண்டு, நம்ம குடும்பத்தோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. எனக்கு பல தடவை அவ உதவி பண்ணிருக்காடா. அவளும் மாமாவும் ரோட்ல சந்திச்சு பேசி ஒரு காஃபி குடிச்சா தப்பாடா? ஐயோ, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. இவரு தொட்டு பேசுறது கூட தப்பு இல்ல, ஆனா அந்த கண்ணாலே பேசுறாங்க பாரு, அது ரொம்ப தப்பு. கவிதா ரெண்டாவது ரகம், அவளை நீ நம்பாத. இங்க பாருடா, அவங்க பழகுறது எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல. உன்னெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது மியூசியத்துல தான் வைக்கணும். டேய் அனாவசியமா பேசாதடா. கவிதா இப்போ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா. உங்க மாமா கோவத்தோட உச்சில இருக்காரு. ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால ஒழுங்கு மரியாதை இப்போ என் கூட வர, கவிதா கிட்டயும் மாமா கிட்டயும் மன்னிப்பு கேக்குறேன். என்ன விளையாடுறியா? தப்பு அவங்க பண்ணுவாங்க, மன்னிப்பு நான் கேட்கணுமா? அவங்க எந்த தப்பும் பண்ணலடா. தப்புன்னா லாட்ஜ்ல ரூம் போறது மட்டும் தானா? அவரு உன்னோட புருஷங்க. அவர் மனசை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறதும் பேசுறதும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில்மிஷம் பண்றதுமா அவன் நடந்துகிட்டு இருக்கா. அவ உனக்கு துரோகம் பண்ணிட்டு ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்காங்க. அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? இங்க பாரு, ஏன் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும். உனக்கு கவிதாவை பத்தி என்னடா தெரியும்? இங்க பாரு, உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும். அப்பயே அவ நல்லவன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, நல்லவன் நல்லவன் நல்லவன். இந்தடா இதான் இந்த கோவம் தான் என் வாழ்க்கையே நாசம் பண்ண போகுது. இங்க பாருடா, இப்போ வந்து நீ கவிதா கிட்டயும் மாமா கிட்டயும் மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? முடியாது. அப்படியே இனிமே நான் இந்த வீட்லயே காலம் பூரா வாழ வெட்டியா இருக்க வேண்டியதான். அக்கா இப்படி அப்பாவே இருக்காத அக்கா. எப்போதும் எல்லாரையும் நம்பிக்கிட்டே இருக்காத. நீ இப்படி இழிச்சவா இருந்தா இந்த உலகம் எட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். டேய், நான் நல்லது நினைக்கிறேன்டா. எனக்கு நல்லதுதான் நடக்கும். இல்லனா நான் நம்புற தெய்வத்தை நான் போய் கேள்வி கேட்பேன். தெய்வத்திட்ட போய் நீ கேள்வி கேட்பியா? போய் கேளு. அந்த தெய்வம் ஓங்கி ஒரு அறவிடும். உன் புருஷனை எவ்வளவு ஒருத்தி இழுத்துட்டு சுத்துறா, அதை பாத்துக்கிட்டு இருக்க. என்ன ஏதுன்னு கேட்காம எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு பக்கத்துல சூளத்தை எடுத்து குத்தும். நான் தெய்வமா இருந்தா அதை தான் பண்ணுவேன். அதனாலதான்டா நீ சாமியா இல்ல. இங்க பாருக்கா, அவங்க ரெண்டு பேரும் தப்பா பழகுறாங்க. தப்பு அவங்க மேல இல்ல, சந்தேகமா நீ பாக்குறல, அதான் உனக்கு தப்பா தெரியுது. மரியாதையா வந்து ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேளுடா. விட்ட கவிதாவுக்கு தீச்சட்டி ஏந்தி மன்சூர் சாப்பிட போல இருக்கு. தேவைப்பட்டா அதையும் செய்வேன். ஐயோ, ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்க நீ? ஏண்டா நீ சாமர்த்தியசாலியா இல்ல சந்தேக பேர் வழியாடா? நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்ல. இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. ஒண்ணு, அங்க வந்து ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேடு. இல்லையா கடைசி வரைக்கும் நான் நம்ம வீட்டையே வாழ வெட்டியா உட்காந்துக்கிறேன். நீ வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடும். ஏன்பா இந்த கேம் எப்படி போகுது? இந்த கேம் எல்லாம் நான் எப்போ விளையாட முடிச்சிட்டேன். இன்னுமா உனக்கு தெரியல? எத்தனை லெவல் என்னப்பா நீ? இங்க பாரு, ஒண்ணு இல்ல. என்னப்பா ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியாதா? பாரு, முதல்ல இத பாரு. என்கிட்ட கொடுப்பா, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி சொல்லு. அதான் எழுத்து. வேலை நேரத்தில் கேம் விளையாடிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நீங்க யார் சார்? எதா இருந்தாலும் ரிசப்ஷன்ல போய் கேளுங்க. ஆஷ் பட்டன் எழுத்துப்பா. இரு ஒரு நிமிஷம் இரு. இந்த பட்டன் சொல்லிட்டே இருக்க, விளையாடிட்டு இருக்க. யாருப்பா நீ? மொபைல புடிச்சிட்டு போயிட்டே இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் யார் தெரியுமா? அவரும் நம்ம கம்பெனியோட ஒரு எம்டி. என்னது எம்டியா? பேசாம வேலையை பாருங்க.
வணக்கம் எம்டி சார். ஆ சங்கர் இல்லையா? அது சங்கர் சார் பர்சனல் வேலையாக வெளியே போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவார் சார். சரி, பர்சனல் வேலையாக வெளியே போயிட்டாரு. அப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம அட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் தான் பார்க்கறது? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, ஃபோனை கொடுத்துட்டு ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லுங்கள். ஓகே சார். ஒரே இங்கிலீஷ். நமக்கு கொஞ்சம் தான் இங்கிலீஷ் புரியும். எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே எழுதி வச்சிருந்தா எனக்கு என்ன தான் புரியும்? சார், சங்கர் சார் இந்த டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்க சொன்னார் சார். என்னங்க இது? தட்டாம்பூச்சி தலையில் தர்பூசணி வச்சா அதனால தாங்க முடியுமா? தாத்தா ஏன் தான் இப்படி குடும்பம் பண்ணாருன்னே தெரியல. எனக்கெல்லாம் இது எப்படிங்க தெரியும்? இதெல்லாம் பண விவகாரம். சங்கர் வரட்டும், நான் அப்புறம் கையெழுத்து போடுறேன். சார், இது ஏற்கனவே எம்டி சார் படித்து பார்த்துட்டாரு. அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. இதில் உங்களுக்கு எந்த சிரமம் இல்லை சார். நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய இடத்த அவர் இன்ட்ரு பண்ணியிருக்காரு. அது கீழே போட்டால் போகிறோம். அது எப்படிப்பா? என்ன எழுதிருக்குன்னா இதில் எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே இங்கிலீஷில் எழுதியிருக்கு. நான் வேற அரைகுறை இங்கிலீஷு. இத்தனை நாள் சங்கர் படித்து சொல்லுவாப்புல, நானும் அப்படியே சரி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ யார் எனக்கு சொல்கிறது? சார், அவர் உண்மையான மேட்டர் சொல்லி தான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்குறாருன்னு என்ன சார் நிச்சயம்? அவர் ஏதோ சொல்றாரு, நீங்க ஏதோ கையெழுத்து போடுறீங்க. அப்படின்னா சார், இந்த ஆபீஸ்ல என்னென்னமோ நடக்குது சார். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க சார். கையெழுத்து போடுங்க சார். இங்க என்ன நடக்குது எனக்கு கொஞ்சம் தெரியணும். அதை விடுங்க சார். சொன்னா உங்களுக்கு புரியாது சார். அப்போ எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். டீட்டெயில சொல்ல முடியாது சார். இப்போ கம்பெனி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சார். இப்படியே போனா இன்னும் ஒரு வருஷத்துல கம்பெனிக்கு வர வேண்டிய ஷேர் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடும் சார். அப்புறம் கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். நஷ்டமா? என்னப்பா, நாங்க தான் இன்னும் எதுவுமே பண்ணலையே சார். பிசினஸ்ல பணத்தை போட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்தா தப்பு தானே சார்? அப்ப நஷ்டம் தானே வரும். இப்போ எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். முதல்ல நீங்க அரிசி மண்டி வேலையை விட்டுட்டு ரெகுலரா ஆபீஸ்க்கு வர டைம் மாதிரி 9 to 6 ஆபீஸ்ல வந்து உட்காருங்க சார். அப்பதான் இங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் உங்க மேல பயம், மதிப்பு, மரியாதை வரும் சார். அப்பப்ப எம்டி வேலையை பார்ட் டைம் ஜாப் மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி நஷ்டம் தான் சார் வரும். இதுவே உங்க சொந்த பணமா இருந்தா இப்படி அக்கறை இல்லாம இருப்பீங்களா சார்? அது சுந்தர்லிங்க பணம் தானே அசால்ட்டா இருந்துடாதீங்க சார். சார், தப்பா நினைக்காதீங்க. நான் பெரியவர்கிட்ட ரொம்ப வருஷமா விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் மனசுல பட்டதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க சார். இல்லப்பா, நீங்க பேசுனது தப்பே இல்லை. ஏன்னா நானும் ஒரு தொழிலுக்கு ஓனர் தான். ஒரு நிலத்துக்கு சிறந்த உரமே அந்த நிலத்துல விவசாயம் பண்ற விவசாயியோட பாதம் தான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அடிக்கடி தான் நிலத்துல விவசாயி நடந்து போயிட்டு வந்தான்னா அதோட மதிப்பே தனியா. அது மட்டும் இல்ல, அங்க விவசாயமும் நல்லா பெருகும். அந்த மாதிரி ஒரு முதலாளி பிசினஸ் ஒழுங்கா கவனிக்கலன்னா எந்த தொழிலும் விளங்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே நான் அரிசி வியாபாரத்தை அதிகமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைக்கு வர என் கஸ்டமருங்க கடை வாசல் நின்று பார்க்குறாங்க சார். இன்னைக்கு நான் கல்லால் இருக்கேனா இல்லை கடைக்கு வெளியில் இருக்கேனான்னு பார்க்குறாங்க. இப்போ நான் கல்லால் இருக்கும்போது தைரியமாக வந்து அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. என் மாமாவோ இல்லை கடையில் வேலை பார்க்குற பையனோ இருந்தாங்கன்னா அடுத்த கடையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் சார். சார், இவ்வளவு அழகா வியாபாரத்தில் இருக்கிற நுணுக்கங்களெல்லாம் துல்லியமா சொல்றீங்களே சார். இதே கவனத்தை நம்ம கம்பெனியில செலுத்தினீங்கன்னா ஒரு வருஷத்துல நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடுமே சார். இது நீங்க சங்கர் கிட்ட சொல்ல வேண்டியதானே சார்? நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார். இந்த கம்பெனில இருக்க போறது வெறும் 6 மாசம் தான். ஏன் ரிஸ்க் எடுக்குதுன்னு சொல்லிட்டாரு சார். அப்படியா சொன்னா? சார், நான் சொன்னதா சொல்லிடாதீங்க சார். சேச்சே,
அப்படிப்பட்டால் நான் இல்லை, நீங்க போங்க. வரேன் சார். ஐயோ இருங்க பார்த்து. என்ன கவிதா இது? இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்கீங்களே. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி, நீங்க போய் கோலத்தனமான முடிவு எடுக்கலாமா? என்னால நம்பவே முடியலைங்க. திட்டுங்க, என்ன நல்லா திட்டுங்க. இவ்வளவு நேரம் விஷயத்தை கேள்விப்பட்டு என் அண்ணன் போன்ல திட்டினாரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன திட்டினாரு, இப்போ நீங்க என்ன திட்டுங்க. அப்படி இல்லைங்க. நான் எல்லாரும் என்ன காக்கி சட்டை கவிதாவா ஒரு போலீஸ்காரியா தான் பாக்குறீங்க. ஆனா அந்த காக்கி சட்டைக்குள்ள எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நானும் ஒரு பொண்ணுதான். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, கற்பு இருக்கு. இதெல்லாத்தையும் ஏன் மறந்துடுறீங்க? அப்படி இல்லைங்க. நான் ஒண்ணு சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணல. சரசுவோட தம்பி சங்கர் ஸ்டேஷனுக்கு வந்தான். உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினான். நான் அதை கேட்டு எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் நினைச்சிருந்தா அப்பவே லாக்அப்ல தள்ளி 2 சாத்து சாத்திருக்க முடியும். ஆனா அதனால அவன் மனசு மாற போறதில்ல. அவனை அடிச்சா என் அதிகாரத்தை பயன்படுத்தி நான் உண்மையை அடக்கிறதா நினைச்சு இந்த ஊர் உலகமே என்ன தப்பா நினைப்பாங்க. நானும் இந்த உலகத்தோட போராடி போராடி அழுத்து போயிட்டேன். எனக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க? நான் சாப்பிட்டேனா, தூங்குனேனா, உயிரோட இருக்கேனான்னு என்ன அக்கறையோட கேட்கறதுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க? எனக்காக கவலைப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா? நீங்க இருந்தும் இல்ல. நமக்குள்ள காதல் இல்லவே இல்ல. நான் வேற யாருக்காக வாழணும்? என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க? நீங்க தான் எனக்கு இல்லாம போயிட்டீங்கல்ல. கடைசியா நீங்க போறப்போ அவ்வளவு கோவமா பேசிட்டு இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. என் மேல கொஞ்சமாவது பரிதாபம் காட்டுனீங்களா? இவன் நம்மள நேசிக்கிறாளே, இவன் மேல கொஞ்சமாவது பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தோணுச்சா? இப்ப எதுக்காக வந்து காப்பாத்துனீங்க? இதோ இவனாலதான் இந்த நிலைமை. எப்படி இருக்க கவிதா? என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? நான் செத்து போயிருந்தா நிறைய பேருக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். என்னை காப்பாத்துனது தப்பு. சில சமயம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சில நல்ல காரியம் பண்ணிடுவோம். அது மாதிரி தான். டேய், என்னடா பேசுற? இல்ல அவங்க சூசைட் அட்டன் பண்ணாங்களே, அதை தப்புன்னு சொன்னேன். நீ என்ன நினைச்சுக்கிட்ட? அதானே பார்த்தேன். நீ சொன்னது இவங்களை ஏன் நான் காப்பாத்துனேங்கிற மாதிரியே இருந்துச்சு. எவ்வளவு லேட்டா புரியுது உனக்கு? நான் சூசைட் அட்டன் பண்ணது காரணமே இந்த சங்கர் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னையும் சுப்புவையும் இணைச்சு ரொம்ப அசிங்கமா பேசினான். எது தப்பு தப்பா பேசுனா? நான் எங்க தப்பா பேசினேன்? நீ எங்க மாமா கூட பழகாத தானே சொன்ன. நான் எது வேற தப்பா பேசலையே. பொய் சொல்றாரு. கவிதா, எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேக்குதா? நான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ, மன்னிப்பெல்லாம் எதுக்கு சரசு? நீ ஒருத்தி என்ன நம்பினாலே போதும். இங்க பாரு, நான் என்னைக்குமே உன்னை சந்தேகப்பட்டது இல்ல கவிதா. நீதான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் என் புருஷன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேனோ அதே மாதிரி உன் மேலயும் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏய் சங்கர், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? இதுக்காகவா உன்னை இங்க கூட்டிட்டு வந்த? மரியாதை மன்னிப்பு கேளுடா. இங்க பாருங்க மாமா, உங்க 2 பேரையும் சில நாள் 2-3 இடத்துல பார்த்தேன். தப்புன்னு பட்டுச்சு, அதான் கேட்டேன். அது தப்பா ரைட்டான்னு உங்க 2 பேர் மனசு கண்டிப்பா தெரியும்.
சுத்தம். இதுக்கு பேரு மன்னிப்பு கேக்குறதா? இதுக்கு இங்க வராமலே இருக்கலாம். டேய் சங்கர், ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்குற? இருக்கா, நான் இன்னும் பேசியே முடிக்கல. இங்க பாருங்க மாமா, எனக்கு உங்க மேல தனிப்பட்ட கோவமோ வெறுப்போ கிடையாது. எனக்கு என்ன, எங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். என்னால உங்க 2 பேருக்கு இடையில எப்போதும் பிரச்சனை வந்துடக்கூடாது. என் மனசுக்கும் கண்ணுக்கும் தப்பா பட்டதுதான் நான் வெளிப்படுத்தினேன். சரி, நான் பேசினது தப்பா இருந்தா உங்களுக்கு என்ன அடிக்க கூட உரிமை இருக்கு. ஆனா நான் பேசினது தப்பா இருந்தா என்ன தப்பா இருந்தா நீ இழுக்கிற? நீ பேசுனது தப்பு தானே? உன்னாலதான் கவிதா அந்த நிலைமையில் இருக்கா. சரி மாமா, என்னை விட வயசுல மூத்தவர் நீங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால நான் குறைஞ்சிட போறதில்ல. என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்குன்னு பைக் வேணான்னு சொல்லிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உன் பைக்கை நீயே எடுத்துட்டு போ. ஏங்க, அவன் எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு எம்டி. அவன் இப்ப சாதாரண மனுஷனா? அவன் இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறான். நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படி இல்லைங்க. சரிங்க, நான் மன்னிச்சிட்டேன். ஆனா பைக் எல்லாம் வேணாம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்காக ஆசையா வாங்கி கொடுத்துருக்கான். உங்களுக்காக இல்லைனாலும் உங்க வைஃப்காகவாவது நீங்க அதை வச்சுக்கலாம் இல்லையா? அதுலயும் அவங்க மாசமா இருக்காங்க. அவங்க எங்கேயாவது போகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்கள ஆட்டோல கூட்டிட்டு போறது ரிஸ்க் இல்லையா? அதுக்காகவாவது பைக்கை வாங்கிக்கோங்க. இப்போ அவனை முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. டேய், கவிதா கிட்ட மன்னிப்பு கேளுடா. என்னடா, நான் சொன்னதும் காதுல விழல? மன்னிப்பு கேளுடா. சாரி. சங்கர், சங்கர். பாத்தீங்களா, நம்மள முட்டை வந்தவன் கொம்பு முறிஞ்சது. சூப்பருங்க. இனிமே நம்ம வழிக்கே வரமாட்டான். சரி, என்னை ஏன் காப்பாத்துனீங்க? என் மேல ஆசை இருக்கிறதுனால தானே? என்னங்க நீங்க மறுபடியும் விட்ட இடத்துல இருந்தே ஆரம்பிக்கிறீங்க. காதல் ஒரு வட்டம். அது எங்க ஆரம்பிக்கும் எங்க முடியும்னு யாருக்கும் தெரியாது. மாதவன்ஜி, எனக்கு ஒரு சந்தேகம் சார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் சார். உங்க பேருக்கு பின்னாடி எம்ஏ, அப்புறம் எம்ஃபில் போலீஸ் அட்மின், அப்புறம் பிஹெச்டி லா, எல்எல்பி, அப்புறம் டிஎல்எல், ஏஎல், டிசி, ஏசிஜே, அப்புறம் டிஹெச்ஆர்டி. என்ன சார் இது? வக்கீல் படிப்புக்குள்ள இவ்வளவு பட்ட படிப்பு இருக்கா? அதெல்லாம் படிக்காமையா ஏபிசிடி எழுதி வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கேன். சச்சா, அப்படிலாம் இல்லை சார். ஒரு நார்த் இந்தியனா இருக்கீங்க, ஆனா இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க. நான் நார்த் இந்தியன் தான். ஆனா சென்னை ஹைகோர்ட் காம்பவுண்ட்ல தான் பிறந்தேன். ஓ, பார்ன் அண்ட் பாட் ஆஃப் இன் சென்னை, சவுகார்பேட். போதுமா? உங்களை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் சார் உங்களை தேடி வந்தேன். அச்சா அச்சா. ஏதோ ஒரு டவுட் என்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்களே, என்ன டவுட் சார்? தாத்தாவுக்கு வேற யாராவது ரிலேஷன் இருக்காங்களா, இல்ல ரேகா ஒரே பொண்ணா? சார், தாத்தாவோட பொண்ணு ரேகா இல்லை சார். ஆக்சுவலா அவங்க அவரோட பேத்தி சார். அச்சா அச்சா. தாத்தாவோட உயில நல்லா படிச்சு பார்த்தேன். எல்லாம் கிளியரா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நியாயமா தாத்தாவோட சொத்து பேத்திக்கும் பேரனுக்கும் தான். அதுவும் இல்லாம இது பரம்பரை சொத்து இல்ல, அவரோட சொந்த சம்பாத்தியம். அதனால அவர் யாரு பேருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம். எனக்கு அங்கதான் சார் டவுட் இருக்கு. அவரு சாகும்போது அவர் இஷ்டத்துக்கு உயில் எழுதி வச்சிருந்து செத்துருந்தா கூட எனக்கு சந்தேகம் இருந்திருக்காது. ஆனா அவர் சாகுற வரைக்கும் வெறுத்த 2 கேரக்டர்ஸ் தான் இந்த ராஜாவும் சங்கரும். அவங்க 2 பேர் மேல சொத்தை எழுதி வச்சிருக்காரு சார். ராஜாவை கூட நம்ம பெருசா சந்தேகப்பட தேவையில்லை. ஆனா அந்த சங்கர் இருக்கா பாருங்க சார், அவர் ஆடிட்டர். எங்க சொத்தை தாம் பேர்ல எழுதி வச்சா மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துரும்ன்றதுக்காக கூட ராஜா பேரை சேர்த்துக்கிட்டானோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சார். அச்சா அச்சா. சார், தாத்தா கம்பேர் பண்ண போனா இந்த 2 பேரும் பச்சா சார். அவங்க பேர்ல எதுக்கு சார் இவர் சொத்தை எழுதி வைக்கணும்? 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு உயில் இருக்குன்னு சொன்னாங்களே சார். 6 மாசத்துக்கு அப்புறம் உயில் இருக்கும், சொத்து இருக்குமா? அதுதான் சார் என் கவலையே. எறும்பு ஊற ஊற கல்லும் கரையன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 6 மாசத்துக்குள்ள மொத்த சொத்தை திருட்டுத்தனமா அழிச்சிட்டா 2வது உயில் இருந்தா என்ன, இல்லனா என்ன சார்? சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? என்ன சார், நான் உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தா உல்டாவா நீங்க என்கிட்ட ஐடியா கேக்குறீங்க? உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்களே. சார்,
அந்த திருட்டு பசங்க கையை அப்படியே கட்டி போடணும் சார். அவங்க இந்த சொத்தை அனுபவிக்க கூடாது, இதுல இருந்து எதுவுமே செலவு பண்ணக்கூடாது, ஆபீஸ்க்கும் வரக்கூடாது, வரவு செலவு கணக்கும் பார்க்க கூடாது. அச்சா அச்சா. இந்த மாதிரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார். அப்போ இப்படி செய்யலாமே, முதல்ல சும்மா ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடலாமே. என்னன்னு சார்? என்னோட எல்லா சொத்துக்கும் ரேகா தான் வாரிசு, எம்டி பொறுப்புலையும் அவங்க தான் இருக்கணும், இது ஃபோர்ஜரி உயில், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குதுன்னு அப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம். அப்படி செஞ்சிருந்தா உண்மையிலேயே ஏதாவது உயில ஃப்ராடுத்தனம் பண்ணியிருந்தா மாட்டிப்போன்னு பயந்து ராஜாவும் சங்கரும் நம்மளை தேடி வருவாங்க. அப்போ அவங்ககிட்ட தேவையானதை நம்ம வாங்கிடலாம், இல்லைன்னா கோர்ட்ல ஸ்டே வாங்கிடலாம். எப்படி நம்ம ஐடியா? அச்சா அச்சா. நீங்களுமா? விடுங்க சார் முதல்ல நோட்டீஸ, பொடிங்க சார் உங்க ஃபீஸ். தேங்க்யூ ஜி.